வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நான் தான் உங்கள் ரெஸ்லிங் வாரியர் தமிழ்த்தியா பேசுகிறேன். நீங்கள் இதை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா XWW ரெஸ்லர்ஸ் எங்கே இருக்காங்கன்றது வந்து பார்ட் 2 தான். அது நம்ம பார்ட் 1ல் சாஷா பேங்க்ஸை பற்றி போட்டிருக்கோம். பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். பார்ட் 2 யாரை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்பர்ட்டோ டெல் ரியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தவங்க இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்னு வச்சுன்னா WWE ரெஸ்லிங் பற்றி சுவாரஸ்யமான சொல்லி தமிழில் தெரிஞ்சுக்கிஞ்சு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். WWE பார்த்தீங்கன்னா 2010 ஆகஸ்ட் மாதம் நடந்த ஸ்மாக் டவுனில் நம்ம ரேமஸ் ஷோ பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் இன்டர்ஃபியர் ஆகி ஆல்பர்ட்டோ டெல் ரியோ டெபியூ ஆகுறாரு. டெபியூ ஆகுறதே நம்ம பெரிய லூச்சா லெஜண்டுக்கு எதிராக நம்ம ஆல்பர்ட்டோ டெல் ரியோ டெபியூ ஆகுறாரு. ரசிகருக்கு மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சதுனால நம்ம ஆல்பர்ட்டோ டெல் ரியோவோ எவ்வளோ புஷ் கொடுக்கணுமோ அவ்வளோ புஷ் கொடுத்தாங்க WWE. ஏன்னா ஃபேன் சப்போர்ட் இருந்தாலே அவர் வந்து பெரிய ரெஸ்லர் ஆயிடுவார். WWE வந்து அடுத்த வருஷமே மணி இந்த பேங்க், அதாவது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராவுக்கு தனியாக ஸ்மாக்டவுன் தனியாக மணி இந்த பேங்க் நடக்கும். நம்ம ஆல்பர்ட்டோ டெல் ரியோ ரா பிராண்டை ரெப்ரசன்ட் பண்ணி மணி இந்த பேங்கை ஜெயிச்சிட்டாரு. WWE வந்த அடுத்த வருஷமே இதை வந்து அடுத்த 12 months ஆகிறதுக்குள்ளேயே மணி இந்த பேங்க் ஜெயிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஜெயித்த உடனே எப்போ கேஷ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அதே வருஷம் நடந்த சம்மர் ஸ்லாமில் தான். யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சன் வர்சஸ் சிஎம்முக்கான இன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்திருக்கும். அந்த மேட்ச்சில் நம்ம ட்ரிபிள் எச் வந்து கெஸ்ட் ரெஃப்ரியாக இருந்திருப்பார். கிட்டத்தட்ட நல்லா போயிட்டு இருந்தாலும் நம்ம சிஎம்முக்கு நம்ம ஜான்சனை பீட் பண்ணி சாம்பியன்ஷிப் ரொட்டேட் பண்ணிடுறாரு. அப்போ வந்து அப்படி எந்த மேட்ச்சு ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சிஎம் தான் இப்போதைக்கு WWE வேர்ல்டு சாம்பியன், அதாவது 2001 அந்த சமயத்தில். சிஎம்முக்கு பிடிக்குன்னா நம்ம ப்ளூ கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மேட்ச்சில் சிஎம் ஜெயிச்சதை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது யாருமே எதிர்பாராத விஷயமா கெவின் நேஷ், அதாவது NWAவில் உள்ள கெவின் நேஷ் வந்து நம்ம சிஎம் பங்கை வந்து தும்சம் பண்ணிடுவார். அவரோட சிக்னேச்சரான பவர் பாம், அதுக்கப்புறம் க்ளோஸ் லைன், கிட்டத்தட்ட அவருக்கு என்ன மூலம் அந்த நேரத்தை தோணுச்சோ அந்த மூவை போட்டு நம்ம சிஎம் பங்கை தும்சம் பண்ணியிருப்பார். இதுக்கு நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் அந்த ட்ரிபிள் எச் இதை பார்த்த உடனே வரப்போ நம்ம கெவின் நேஷ் கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்பர்ட்டோ தான் சான்ஸ்னு கண்டுபிடிச்சி மணி இந்த பேங்கை கேன்சல் பண்ணி அவரோட சிக்னேச்சரான கிக் போட்டு இந்த மேட்ச்சை ஜெயிச்சிருவார். அதாவது மணி இந்த பேங்க் கேன்சல் பண்ணி WWE வேர்ல்டு சாம்பியனாக ஆல்பர்ட்டோ டெல் ரியோ ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஜெயிச்சிருவார். அதுக்கப்புறம் நம்ம அடுத்து நடந்த ரா எபிசோடில் நம்ம ட்ரிபிள் எச் வந்து ஆல்பர்ட்டோ டெல் ரியோ நீ ஒரு எப்படி சொல்ல ஒரு மிஸ்டேக் பை தான் ஜெயிச்சிருப்ப, என்ன தான் நீங்கள் 2 சாம்பியனை டிஃபெண்ட் பண்ணி ஆகணும்னு சொல்ல, நானும் ஃபைட்டிங் சாம்பியன் தான், ஸோ நாங்கள் 3 பேரையும் ஹெல் இன் எ செல்லில் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் WWE சாம்பியன்ஷிப்பாக டிஃபெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி அந்த நேரத்துக்கு பெரிய மேட்சாக இருந்துச்சு. ஏன்னா ஆல்பர்ட்டோ டெல் ரியோ வந்து மிட் கார்ட் ரேஸில் இருந்தவர் உடனே பெரிய ஆள் ஆகிட்டார். முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆல்பர்ட்டோ டெல் ரியோ WWEயோட யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்பு 2 டைம் ஜெயிச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் 40 மணி ராயல் ரம்போ, அதாவது 2000 வந்து ஒன்லி 40 மணி ராயல் ரம்போவில் வின் ஆகிருக்காரு. அதுக்கப்புறம் WWE வேர்ல்டு சாம்பியன் தலை 2 வாட்டி ஜெயிச்சிருக்காரு. 2014 இன்ஜுரி காரணமாக போயிட்டு 2015 நம்ம ஜான்சனாவை பீட் பண்ணி, அதாவது ஜான்சனாவை இப்போ எப்படி சேமிசன் US சேலஞ்சு ஓப்பன் விடுவார், அப்போ ஜான்சனாவை US ஓப்பன் சேலஞ்சு கொடுத்துட்டு நம்ம இது நம்ம ஆல்பர்ட்டோ டெல் ரியோ சர்ப்ரைஸாக ரிட்டர்ன் கொடுத்து அந்த ஜான்சனா கிட்டேருந்து அந்த US சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருப்பார். ஆல்பர்ட்டோ டெல் ரியோ நடுவில் பார்த்தீங்கன்னா 2014 அதாவது நம்ம WWE பேக் ஸ்டேஜ் எம்ப்ளாயை கன்னத்தில் அரைஞ்சு இப்போ வந்து நம்ம ஆல்பர்ட்டோ டெல் ரியோ இது அதாவது சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2015 அவன் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பர்சனல் இஷ்யூவால் நம்ம ஆல்பர்ட்டோ டெல் ரியோ WWE வந்து ரிலீஸ் செய்யப்பட்டார். அதுக்கப்புறம் நம்ம ஆல்பர்ட்டோ டெல் ரியோ CMLL அப்புறம் அதாவது ட்ரிபிள் ஏ இப்போ WWE கம்பெனியில் இருக்க ட்ரிபிள் ஏ கம்பெனிக்கெலாம் போய் அதோட ட்ரிபிள் ஏயோட மெகா சாம்பியன் CMLLோட வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நம்ம ஆல்பர்ட்டோ டெல் ரியோ பெற்றிருக்காரு. WWE விட்டு போனோடனே உடனே அங்கே போய் ஜெயிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2017 நம்ம இம்பாக்ட் அதாவது TNL டெபியூ ஆகுறாரு. டெபியூ ஆகுறோடனே மேக்னஸ்ன்ற ஒரு ரெஸ்லரை பீட் பண்ணி அந்த நேரத்தில் இம்பாக்ட் வேர்ல்டு சாம்பியனாக இருந்தால் குளோபல் GFW சாம்பியன்ஷிப் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கும் லாஸ்ட்லி ஒரு நடந்துச்சு, சாமிவர்சரி பேவேரில் நடந்துச்சு. அதில் ஜாப் லாஸ்ட்டில் பீட் பண்ணி இம்பாக்ட் வேர்ல்டு சாம்பியன் ஆகிட்டார். அதுக்கப்புறம் 2018 ஒரு சாம்பியன் இருக்கும்போதே அவர் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஏதோ டொமஸ்டிக் வயலன்ஸ்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஆல்பர்ட்டோ டெல் ரியோ பார்த்தீங்கன்னா WCPW மற்றும் MMAலாம் போய் ஃபைட் பண்ணியிருக்காரு. அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ரிங் ஆஃப் ஆனர், அதுக்கப்புறம் லூச்சா அண்டர்கிரவுண்ட், அதுக்கப்புறம் WWL ரெஸ்லிங் கம்பெனிலாம் போய் அங்கே உள்ள மேஜர் சாம்பியன்ஷிப்லாம் பெற்றிருக்காரு நம்ம ஆல்பர்ட்டோ டெல் ரியோ. அதுக்கப்புறம் நம்ம ஆல்பர்ட்டோ டெல் ரியோ 2023 ட்ரிபிள் ஏ கம்பெனிக்கு ரிட்டர்ன் கொடுத்து அங்கே உள்ள ட்ரிபிள் ஏ மெகா சாம்பியனாக வின் பண்ணி கடத்த நம்ம மே மாதம் 2025 அப்போ லூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜூலை மாதம் ட்ரிபிள் ஏ கம்பெனிலேருந்து ரிலீஸ் செய்யப்பட்டார். இப்போ ரெஸ்லிங் பண்ணாமல் சும்மா தான் இருக்கார். இப்போ நம்ம ஆல்பர்ட்டோ டெல் ரியோ யாரெல்லாம் பிடிக்குமோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வச்சுங்க. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே,
அடுத்து எந்த ஸ்டோரி சொல்லலாம்னு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பாய்.